289 கோடி நம்ம வரி பணத்தை ஒதுக்கியுமே வெறும் மூணு கம்ப்ளைண்ட்டை தான் விசாரிச்சிருக்கோன்னு பார்லிமெண்ட் கமிட்டி ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அந்த 289 கோடி நிதி எதுக்கு, யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அதை படிக்கும்போது நாங்களுமே ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா அது நம்மளோட வரி பணம். 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தான்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. லோக்பால்னா மக்களின் காவலன் அர்த்தம். 1809 இந்த லோக்பால் சட்டத்தை ஸ்வீடனில் கொண்டு வந்துட்டாங்களாம். சரி, இந்த லோக்பால் சட்டம் எதுக்குன்னா, அமைச்சர்கள் இல்லை அரசியல்வாதிகள் இல்லை அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் வந்த கம்ப்ளைண்ட்டை உண்மையான விசாரித்து தப்பு பண்ணுறவங்கள தண்டிக்கிறதுக்கு தான் இந்த லோக்பால் சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. இது நேஷனல் லெவலில். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணுறாங்கன்னா அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு லோக் ஆயுக்தான்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அமைச்சர்கள் அப்படின்னா இங்கே பிஎம் சிஎம் 2 பேருமே வருவாங்களா அப்படின்னா ஆமாங்க, லோக்பால் கீழே பிஎம்மும் வருவார், லோக் ஆயுக்தா கீழே சிஎம்மும் வருவார். அவங்கள பற்றி மக்கள் நாம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மக்கள் மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட்டுக்குள்ளேயே ஊழலுக்கு எதிராக போராடுறவங்க, ஊழல் பண்ணுறவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்கள தான் விசில் ப்ளோயர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லோக்பால் அமைப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணால் உண்மையிலே ஆக்ஷன் எடுத்துருவாங்களாக்கும் அப்படின்னா ஆக்ஷன் எடுப்பாங்களாம். ஏன்னா இந்த லோக்பால் கமிட்டியில் சுப்ரீம் கோர்ட்டோட ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி தான் தலைவராக இருப்பார். அவரோட சேர்ந்து நிதி சார்ந்த மற்றும் நிதி சாராத உறுப்பினர்கள்னு சொல்லி மொத்தம் 9 பேர் இருப்பாங்க. இந்த லோக்பால் அமைப்பில் யாரை பற்றிலாம் விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், எம்பிக்கள், மத்திய அரசு அதிகாரிகள் இவங்க பண்ணுற ஊழல் பற்றிலாம் விசாரிக்கிறதுக்கு லோக்பால் அமைப்புக்கு உரிமை இருக்குது. 1 வருஷத்துக்குள்ளே விசாரித்து முடிக்கணும். குற்றம் சுமத்தப்பட்டவங்களோட சொத்துக்களை முடக்கிறதுக்கும் இந்த லோக்பால் அமைப்புக்கு உரிமை இருக்குது. இப்போ குற்றம் நிறுவனம் ஆயிடுச்சுன்னா அவங்க பதவியும் பறிபோயிடும். அவங்களுக்கு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். முக்கியமாக நான் மேலே சொன்னவங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள வெளிநாட்டிலேருந்து 10 லட்ச ரூபா அன்பளிப்பாகவே வருதுன்னா அதை பற்றியும் விசாரிக்கிறதுக்கு இந்த லோக்பால் அமைப்புக்கு உரிமை இருக்குது. இப்போ பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், எம்பிக்கள், மத்திய அரசு அதிகாரிகள் ஊழல் பண்ணி 7 வருஷத்துக்குள்ளே அவங்கள பற்றி லோக்பால் கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை ஆன்லைன்லேயே பண்ணலாம். எப்படின்னா lokpal.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாட்ஜ் கம்ப்ளைண்ட்டில் போய் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணால் நமக்கு ஒரு டைரி நம்பர் வந்துடும். அந்த நம்பரை வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸை இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ரூஃபை வச்சு இங்கே இருக்கிற கம்ப்ளைண்ட் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி இங்கே இருக்கிற அட்ரஸ்க்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயும் நம்ம கம்ப்ளைண்ட் அனுப்பலாம். அதுவும் இல்லையா, complaint to lokpal.gov.in அப்படிங்கிற மெயில் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி மெயில் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அடுத்த 15 நாளைக்குள்ள நம்மகிட்ட இருக்கிற ப்ரூஃப் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இங்கே இருக்கிற அட்ரஸுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கம்ப்ளைண்ட்டை அனுப்பிடணும். இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதுமே அந்த கம்ப்ளைண்ட்டை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அவங்க அதை விசாரித்து லோக்பால் கமிட்டிக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த லோக்பால் மாதிரியே லோக் ஆயுக்தான் ஒன்று இருக்குது. இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்குது. இதில் சிஎம்லேருந்து எம்எல்ஏலேருந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வரைக்கும் அவங்க ஊழல் பற்றி இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதில் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த லோக் ஆயுக்தா முதல் இந்தியாவில் மகாராஷ்டிராலையும் அடுத்து உத்தரப்பிரதேசலையும் கொண்டு வந்தாங்க. இந்த லோக் ஆயுக்தா பற்றியே டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ஆனால் லோக்பால் அமைப்பில் நான் மேலே சொன்னவங்களை பற்றி தவறான தகவல் கொடுக்குறவங்களுக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனையும் இல்லை 1 லட்ச ரூபா ஃபைனும் கிடைக்கும். சரி, கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த அமைச்சர் இந்த ஊழல் பண்ணாருன்னு சாதாரண மக்கள் எப்படி நிரூபிக்கிறது, அதுக்குண்டான ப்ரூஃப்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டால் முடியும். அதுக்கு தான் ஆர்டிஏ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆர்டிஏ ஆக்ட் பற்றியே நாங்கள் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். 2022, 23 அப்புறம் 23, 24 இந்த 2 வருஷத்தில் மட்டும் இந்த லோக்பால் அமைப்புக்கு 289 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் கடந்த 4 வருஷத்தில் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக வந்த கம்ப்ளைண்ட்டில் வெறும் 3 கம்ப்ளைண்ட்டை விசாரித்து தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த சரியான ஃபார்மெட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலை, அதனால நிறைய கம்ப்ளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம்லேருந்து அரசு அதிகாரிகள் வரைக்கும் அவங்க பண்ணுற ஊழல் பற்றி மக்கள் நாம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு சட்டம் இருக்குது. அதனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி கரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சட்டத்தை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த சட்டத்துக்காகத்தான் நம்மளோட வரிப்பணத்தை கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்குறாங்க. அதனால் இந்த சட்டத்தை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். ஸோ இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அனுப்பி தெரியப்படுத்துங்க. நன்றி. ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒழுக்க வேணும், நாணயம் வேணும், நேர்மை வேணும்.